Sir, sorry I got a bit late. Coming to the point, Kiran, you are being blamed for the abatement of Arun's suicide. Sir, அவன் ஃபியூச்சரை டிசைட் பண்றேன்னு சொன்னீங்களாமே அது நிஜமா? Ma'am, அவங்க பேரண்ட்ஸை நீங்க வார்ன் பண்ணீங்களா? actually, கம்ப்ளைண்ட் கூட இல்லாம இன்டென்ஷனா நீ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க. இப்ப பாரு எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுன்னு. உன்னால ஒருத்த செத்துட்டான். மீடியாக்காரங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஸ்பைசி மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க. so இந்த மீட்டிங் என்னோட எக்ஸ்பிளனேஷனை கேட்கறதுக்காக இல்ல, உங்க டிசிஷனை சொல்றதுக்காக கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ லிசன் டு அஸ். Ask me. ட்ரைனிங்ல நீ எடுத்த உறுதிமொழியை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். I, Kiran Kumara Raj, do solemnly affirm that I'll be faithful and bear true allegiance to India and to the Constitution of India as by law establishment, that I'll uphold to sovereignty and integrity of India, and that I'll carry out the duty of my office loyally, honestly and impartially. ஓகே. வெரி ஆனஸ்டி, லாயல்டி, இம்பார்ஷியாலிட்டி. வெப்சைட்ல போட்டான்றதுக்காக ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுவியா? வெப்சைட்டா? ஆனா வெப்சைட்ல போட்டது அருண் கிடையாது. அப்படியா? இது என்ன திடீர்னு புதுசா? அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன அவ ஒரு சிக் மைண்டட்னு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், அன்னைக்கு நான் சொன்னது வெப்சைட்ல அப்லோட் பண்ணது ஒரு சிக் மைண்டட் பர்சன். அப்போ நான் அருணோட பேரை சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அருண் மேல சர்வேலன்ஸ் வச்ச? அவ ஃப்ரெண்ட் எதுக்காக அரெஸ்ட் பண்ண? இந்த மாதிரியான பிளேமிங் என்கொயரிக்கு அப்புறமா கூட நாம பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அகைன் தட் லாலிபாப் கை. மேபி. மை காட், நீ இன்னும் ஹாலுசினேஷன்ல இருந்து வெளியில வரலையா? சார், இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஹலூசினேஷனா? சார், அதுதான் உண்மை. நான் சொன்னது எல்லாமே உண்மை. அருணுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ்வளவு உறுதியா நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, இவன் ஒரு ஸ்டாக்கர். ஸ்பான்டேனியஸா இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எதை வேணாலும் செய்வாங்க, மர்டர் கூட. ஆனா வெப்சைட் எல்லாம் இம்பாசிபிள் சார். ஏன் சொல்றேன்னா அதை செய்யறதுக்கான பேஷன்ஸும் டைமும் அருணுக்கு சுத்தமா கிடையாது சார். திஸ் இஸ் a job of a sick minded person who is wandering outside. அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் இல்ல டேஞ்சரஸ். யாரு டேஞ்சரஸ்னு பாரு. என் பேர் அருண். எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஏசிபி கிரண் கொடுக்கிற ப்ரெஷர்லயும் டார்ச்சரையும் ஏத்துக்கிட்டு என்னால வாழ முடியல. அதனாலதான் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து போலீஸ் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த மாதிரி சிக் மைண்டட் ஆபீசர்ஸ் கிரிமினல்ஸோட டேஞ்சரா இருக்காங்க. இந்த சொசைட்டிக்கே பெரிய த்ரெட். அவங்களால என் பேரண்ட்ஸோட மான மரியாதைலாம் போயிடுச்சு. என் சாவுக்கு அப்புறம் அந்த போலீஸ்க்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுங்க. இதுதான் என்னோட டெத் விஷ். அவங்களால பாதிக்கப்பட்ட கடைசி பையன் நானாவே இருந்துக்கிறேன். I miss you friend. I miss you dad. இவன் சாவுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் கண்டிப்பா இருக்கான். அவ யாரு? ஓ, அவன் பண்ணலன்னு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா தெரியும் போது எதுக்கு அவன் மேல கேஸ் போட்ட? அவன் இத பண்ணலன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு என்னோட கட் ஃபீலிங். Why don't you understand sir? நான் மறுபடியும் சொல்றேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அருணை யாரோ டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு அவனை அலர்ட் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா இப்பதான் எனக்கே புரியுது, அருணை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணது நான் தானு. அதுக்கு தான் மறுபடியும் சொல்றேன், வெப்சைட்டை கிரியேட் பண்ணது சிக் மைண்டட், டேஞ்சரஸ் அண்ட் எமோஷனல் பாஸ்டர்ட். Enough. Are you out of your mind? இப்படிலாம் பேசினா உங்களை விட்டுருவோம்னு நினைச்சீங்களா? You are suspended. Sir, I'm not the first, I'm not the last. Sir, please believe me.
சார் சார் அவன் மட்டும் என்னை இப்ப டார்கெட் பண்ணல, நீங்களும் தான். சார் காலைல 6 மணிலேருந்து இங்கே தான் சார் இருக்கோம். சீக்கிரம் வேலைக்கு போய் ஏதாவது பொழப்ப பார்க்கணும் சார். கொஞ்சம் விட்டுருங்க சார், நாங்கள் போகிறோம். யோ கொஞ்சம் ஏரியா சார் வந்துட்டு இருக்காரு. யாரையா முதல்ல பார்த்தது? நாங்கள் தான் சார் பார்த்தது. எத்தனை மணிக்கு பார்த்த? 6 மணிக்கு பார்த்தோம் வேற சார். ஏதாவது கிடைக்குதான்னு நீங்க உள்ள போய் நல்லா பாருங்க. சரிங்க சார். ஒண்ணு விடாம பாருங்க, எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே சார். சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் பின்னாடி போங்க. ஹலோ மேடம், பின்னாடி போங்க மேடம். போட்டோ போடாதீங்க ப்ளீஸ். சார் என்ன சார் ஆச்சு? இந்த பொண்ணோட ஆட்டிடியூடுக்கு சஸ்பெண்ட் பண்ணதான் கரெக்ட். குட் மார்னிங். அப்ப கூட புத்தி வராது. அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கோன்னு அவ்வளவு திமிரு. அப்படிதானே இருக்கும். சஸ்பெண்ட் இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை டெர்மினேட் பண்ணணும். ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ திமிரெல்லாம் இருக்க கூடாது. சஸ்பெண்ட் பண்ணதான் கரெக்ட். ஏய் எங்கடி போற? இன்னொரு தடவை அக்கா கிக்கான ஓடுன காலை உடைச்சிருவேன். நம்ம பகவான் சொல்ற வழியை கேட்டுட்டு அந்த வழியா நடந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு காலையில கிடைச்ச கைவிரல் ஒரு பொண்ணோடதுன்னு ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு இதை தவிர வேற எந்த டீடைல்ஸும் தெரியல. அது ஃபுல்லா டீகம்போஸ் ஆனதுனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல சரியா கிளாரிட்டி இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சா நாங்க அப்டேட் பண்றோம். இன்று காலை வெஸ்ட் மாம்பலம் ரயில் நிலையம் அருகே ஒரு பெண்ணின் விரல் வெட்டப்பட்ட நிலையில் கிடைத்துள்ளது. அந்த விரல் யாரோடது என்று ஹலோ அப்பா. என்னம்மா போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமாமா? அப்பா இங்க கொஞ்சம். சரி சரி, டிவில அந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்குமே டென்ஷனா இருக்குமா? ஆமாப்பா, நான் கூட இப்பதான் அந்த நியூஸ் பார்த்தேன். பத்திரமா இருக்கியாமா?